கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை போல உங்களுடையதான வாழ்க்கையில் ஏதோ ஒன்று திருடப்பட்டிருக்கிறது. அந்த திருமணம் ஆன நாட்களில் இருந்த சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறது. அந்த திருமணமான நாட்கள் இருந்ததான உண்மை அது திருடப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்ததான சமாதானம் திருடப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ளதான செழிப்பு திருடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று பறிப்போனது போல இந்த நாட்கள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமை உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வீடியோ மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அதை திருப்பி தரப்போகிறார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோ சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திருடப்பட்டதான நன்மைகள் அது திருப்பி கிடைக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறப்பா. புருஷன் மனைவி கோளாடி இருக்கிறதான அந்த அன்பு பாசம் அது திருடப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அது திருப்பி கிடைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல அவன் குடும்பத்தில் உள்ளதான செழிப்பு நன்மைகள் திருடப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் நாமத்தினால் திருப்பி கிடைக்கப்படுவதாக ஆண்டவரே. அவருடைய வீட்டில் உள்ளதான சமாதானம் திருடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் திருப்பி கிடைக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடையதான ஆண்டவரே சந்திப்பு இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய வீட்டில் இப்பொழுதே வெளிப்படுவதாக ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறது போல இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலிருந்து ஏதோ ஒன்று திருடப்பட்டிருக்கிறதப்பா. அவன் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி திருடப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உள்ள உண்மை திருடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நாட்களில் அதை திருப்பி கொடுக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சந்திப்பு இப்பொழுது வெளிப்படுகிற கிருபைக்கை ஸ்தோத்திரம். அவர்கள் இழந்துட்டதான் அந்த நன்மைகள் கர்த்தர் திருப்பி கொடுத்ததுக்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.